வணக்கம். இன்னைக்கு நம்ம லேஸ் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது உங்களுக்கு கோன் த்ரெட் வச்சு நம்ம பண்ண போறோம். தேவையான மெட்டீரியல்ஸ் கோன் த்ரெட், ட்ரிம்மர், crochet நீடில். கோன் த்ரெட் உங்களுக்கு எல்லா கலர்லயும் மார்க்கெட்ல அவைலபிள். பிளெயின் கலர்ஸாவும் கிடைக்கும், மல்டி கலர்ஸாவும் கிடைக்கும். நமக்கு ட்ரெஸ்க்கு எது மேட்சிங்கா தேவையோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோன் த்ரெட் கிடைக்காதவங்க ஆங்கர் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கர் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணலாம். crochet நீடில் வந்து நம்பர் 7 எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு நாட் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி அவுக்கிறதுக்கு முடிகிற மாதிரி உள்ள நீடில் உள்ள விட்டுருங்க. விட்டுட்டு இந்த விரலால சுத்திக்கோங்க. சுத்திட்டு மிடில் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் கொண்டு வந்து இந்த நாட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டைட்டா இருக்கும், உங்களால் பண்ண முடியும். இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்க நீடில் உள்ள கொண்டு வந்து டர்ன் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா செயின் மாதிரி வரும். இந்த மாதிரி 5 செயின் போடணும். 2 3 4 5 செயின் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் உள்ள விட்டு இதையும் அப்படி டைரக்டா எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இது பேர் வந்து ஸ்லிப் ஸ்டிச்னு சொல்லுவோம். டைட் பண்ணிக்கோங்க. 3 செயின் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சுத்தி அந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்தோம்ல, அதோட சென்டர் ஹோல்ல உள்ள விடணும். இப்போ நம்ம உள்ள விட்டு டபுள் crochet ஒரு 5 தடவை போட போறோம். டபுள் crochet இருந்து உள்ள விட்டு எடுத்தோம்னா 3 வந்துருச்சு. ஒரு சுத்தி 2, அப்புறம் இன்னொரு சுத்தி அடுத்த 2க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா இதான் டபுள் crochet. இந்த மாதிரி 5 டைம்ஸ் நம்ம சர்க்கிள்ல போட போறோம். சர்க்கிள்குள்ளார செகண்ட் டைம் போட்டாச்சு. தேர்ட் டைம் ஒரு சுத்துறோம். உள்ள விட்டு வெளியில இப்படி எடுக்கிறீங்க. 3 தான் தெரியும். அகைன் ஒரு சுத்தி 2, திருப்பி ஒரு சுத்தி அடுத்த 2க்குள்ள எடுத்தீங்கன்னா டபுள் crochet. அதுதான். ஸோ 5 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க போறோம். முடிச்சுட்டு அடுத்தது 3 செயின். சாதாரணமா ஒரு 3 செயின் மட்டும் போடுங்க. சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, அதுல உள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டு திருப்பி 3 செயின். இது அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிங்கர்ல இருக்கிற த்ரெட் எல்லாம் வந்து அப்படியே இருக்கட்டும். இந்த crochet இது இருக்குல்ல, இதை மட்டும் லைட்டா டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு திருப்பி ஒரு சுத்தி இந்த ஏற்கனவே ஒரு 3 செயின் போட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அது உள்ள விட்டு மறுபடியும் ஒரு 5 டபுள் crochet போடணும். திருப்பி 3 செயின் அதே இடத்துல உள்ள விட்டுட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச், திருப்பி 3 செயின் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிட்டு அந்த 3 செயின் போட்ட இடத்துல மறுபடி 5 டபுள் crochet. இதே மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அவ்வளவு லென்த்துக்கு வந்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். இது எங்க போடலாம், எந்தெந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலாம்னா பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட், நெக் போர்ஷன், ஷாலோட கார்னர்ஸ், சாரியோட முந்தில, பார்டர்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பண்ணலாம். வெளியில மார்க்கெட்ல நிறைய லேஸ் விக்குது. பட் நம்மளா இந்த மாதிரி நம்ம கையால லேஸ் பண்ணி அதுல கையால ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு அதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனே தனி. ஸோ எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க ரிப்பீட் பண்ணி முடிச்சதுதான் அதில் வச்சிருக்கோம். இதே மாதிரி கண்டினியூஸா போட்டே வந்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று வரும், கிறிஸ் கிராஸா வரும். இங்கே ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, அப்புறம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரும். இந்த மாடல்ல வரும். முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட் இருக்கு இல்லையா, அங்க இப்படி வச்சுட்டு கையாலேயே ஸ்டிச் பண்ணலாம். பேக் ஸ்டிச் போட்டு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல மிஷின்லயே வச்சு நீங்க இதை அப்படியே வச்சு தைக்கிச்சு ஒரு தையல் ஒன்று போட்டீங்கனாலும் ஸ்டிஃபா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. Thank you.